ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பித்த பிற்பாடு அந்த நாளை முடித்து நித்திரைக்குள்ளாக கடந்து சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளையும் நாம் சிந்தித்து பார்த்தால் அது ஒரு சாதாரண காரியமாக தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரே நாளிலே நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம், எவ்வளவு காரியங்களை, எவ்வளவு வேலைகளை நாம் செய்கிறோம், எத்தனை நபர்களோடு கூட நாம் பேசுகிறோம். இயல்பாகவே இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்களும் நடைபெற்றுக் கொண்டுதான் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது. அவைகள் என்ன என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 17 காரியங்களை குறித்து இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இவற்றில் ஏதாவது நமக்குள் காணப்படுகிறது, ஏதாவது காணப்படுகிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று இங்கே மிகவும் அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். நம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாய் அங்கு போவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆவலோடு கூட காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட தடையான கிரிகள் நம்முடைய வாழ்க்கையில எதற்கு? அவைகளை விட்டு நாம் ஒழிய வேண்டும், மாற வேண்டும். நாம் விபசாரம் செய்வதில்லை என்று தைரியமாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விரோதங்களும் பகைகளும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் விட்டு முதலாவது நாம் வெளியே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வெளியில பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். இங்கே ஆவியினுடைய கனி என்ன என்பதை குறித்து 9 தன்மைகளையும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக குறிப்பிடுகிறார். இவற்றை நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு நாம் உருவாக்குவது? அது பரிசுத்த ஆவியானவரே இந்த காரியங்களை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆவிக்குரியவர்கள் இவ்விதமான குணாதிசயங்களை கனிகளாக வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ளாக வளருகிற, கர்த்தருக்கென்று ஜீவிக்கிற, அவருக்கென்று வாழும்படியாய் அர்ப்பணித்திருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட அந்த ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்றால் நாம் அதை அப்படியே நம் நாட்களை செய்திருக்கிறோமா? செய்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் கனி வெளிப்படுவதற்கு என்ன தடை இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை வேளையில நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனதேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவிக்கேற்றபடி நடப்பதற்கும் ஆவியினால் நடத்தப்படுவதற்கும் ஆவியினாலே பிழைத்திருப்பதற்குமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க விழுந்து போன ஆதாமின் மாம்சத்துக்குரிய குணங்கள் நம்மில் வெளிப்படக்கூடாது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலும் பாவத்திலும் இருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை மாத்திரமல்ல, ஒரு வெற்றியும் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய உள்ளான மனதிலே ஏற்படுகிற எல்லா விதமான போராட்டங்களையும் முற்றிலுமாய் ஒழித்துவிட்டு நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே நாம் மேற்கொள்ளும்படியாய் இந்த காலை பொழுதில் நம்மை பரிபூர்ணமாய் அவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவிக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியா தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குகிறதாய் காணப்படுகிறபடினாலே ஒவ்வொரு நாட்களும் அவருடைய அந்த தெய்வீக சுபாவத்தினால் நாம் நிறைப்பப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானோட கருத்துல நம்ம அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானோட இந்த வழிநடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் அவர் நம்மை செவ்வியான பாதையில வழிநடத்துவார். அவர் நம்மை போதித்து வழிநடத்துவார். இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லி செவ்வியான பாதையில நடத்துவார். இவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். தெய்வ கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தகப்பனே ஆவியின் கனி மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படத்தக்கதாக தகப்பனே அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. அப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை கொடுப்பதற்கு நாங்கள் பிரயாசம் எடுக்க கர்த்தாவே இந்த காலை பொழுதில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படிப்பட்ட கிருபைகளை
தகப்பனை யாவருக்கும் கொடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.